நாட்டு கச்சை வாங்கியிருக்கிறேன். இது வந்து நாட்டு மீன், குளத்து மீன். குளத்து மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொண்டுட்டு வந்து விற்பாங்க. நம்ம வாங்கி உடனே குழம்பு வச்சாலும் சரி, கருவாடு போட்டாலும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீனில் கருவாடு போட்டால். நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் அப்போ வந்து அலிகம் மேன விடுவாங்க. போய் நாங்கள்லாம் அதாவது ஒவ்வொரு கூட அரைச்சி அள்ளிட்டு வருவோம் மீன். அப்போ குழம்பு வச்சது போக மீதி இருக்கிறத கருவாடு போட்டு வச்சுக்கிட்டோம்னா வருஷத்துக்கு இருக்கும். ஒரு அரை சாக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் ஆனாலும் மீன் கெடாமல் கருவாடு போடுறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி காட்ட போகிறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, கச்சப்பொடி கருவாடு போட்டு காட்டுங்கம்மான்னு. இன்றைக்கி உங்களுக்காகவே நான் கச்சப்பொடி வாங்கியிருக்கிறேன். பாருங்க, இதுதான் கச்சைங்கிறது. சின்ன மீனாக இருக்கும். அதில் முள்ளு எதுவுமே ஒதுக்க வேண்டாம். இதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை. ஒரே தடவை பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், இப்படி இழுத்தா அந்த குடல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி மண்டை தனியாக, மீன் தனியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த பக்கம் இருந்து பாருங்கள், இங்கே எந்த மீனாக இருந்தாலும் இப்படி இழுத்தாலும் தனியாக குடல் வந்துடும். இதே மாதிரி பிச்சுக்கலாம். கொஞ்சம் வேலை, ஆனால் இது வருஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்து குறுங்கண்டைம்பாங்க. குறுங்கண்டை பெருசாக இருப்பாங்க. இதை வந்து லைட்டாக தொலைச்சி வச்சிடணும். இந்த மாதிரி இதை வந்து வாழை வெட்டுறதுனா வெட்டலாம், இல்லை அப்படியே போடுறனாலும் போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் இப்படி உடச்சிருங்க. இதையுமே பாருங்கள், இந்த மாதிரி மண்டையை அறுத்து விட்டுட்டு பாருங்கள், இப்படி எடுத்தாலே அது வந்துடும். இப்படி எடுக்கும்பொழுது இப்படி வருதா, அவ்வளவுதான். பெரிய மீன் இருந்தாலும் காய வைக்கிறோட இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த குட்டி மீன் தான் நல்லாயிருக்கும் கருவாட்டுக்கு. இப்போ இதே மாதிரியே எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மீனையும் தலையெல்லாம் பிச்சுட்டு குடலையும் எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தமாக எடுத்துக்கணும். இந்த பெரிய மீன் பெருசாக இருந்துச்சு பார்த்திங்களா, இந்த கெண்டை, அதையும் இதே மாதிரி மண்டையெல்லாம் கிள்ளிட்டு பாருங்கள் குடல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா உரசி கழுவணும். அதை கழுவுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி சும்மா கழுவிக்கணும். கழுவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம அலுமினிய சட்டியில் இல்லாட்டி மண் பாத்திரத்தில் தான் இது உரசி கழுவ நல்லாயிருக்கும். மண் பாத்திரம் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து அலுமினிய பாத்திரத்துலேயே தான் நான் உரசி கழுவ போகிறேன். மறுபடியும் இதில் போட்டுட்டு இதை வந்து நல்லா உரசணும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இப்படி உரச அதில் இருந்து பாருங்கள் எப்படி அழுக்காக வருது பாருங்கள். இந்த மீனெல்லாம் நம்ம வந்து எவ்வளோவுக்கு சுத்தமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு, கத்திரிக்காய், இது வந்து 2வது கழுவி இருக்கிறேன். இன்னும் கழுவணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வெள்ளிக்காசு மாதிரி மின்னணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். கழுவி எடுத்தால் வெள்ளிக்காசு ஆட்டம் இருக்கணும், அந்த அளவுக்கு சுத்தமாக கழுவணும் அப்படிம்பாங்க. பாருங்கள், நம்ம மீனெல்லாம் கழுவி நல்லா சுத்தமாக எடுத்தாச்சு. இந்த கெண்டை குஞ்சு, அதாவது சின்ன மீன் எல்லாமே பாருங்கள் கழுவி எடுத்தாச்சு சுத்தமாக. இப்போ நம்ம கழுவி வச்ச மீனை மசாலா போட்டுக்கலாம். இது வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுக்கணும். அதாவது 1.5 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் நிறைய போட்டுக்கோங்க. அப்போ தான் கெடாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வண்டெல்லாம் வராமல் இருக்கணும்னா மஞ்சத்தூள் நிறைய போட்டுக்கோங்க. அதேமாதிரி கல் உப்பு நல்லா கைக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. இதில் இருந்தே தண்ணி விடும், கருவாட்டில் இருந்து. இது நல்லா இந்த மாதிரி அமுக்கி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் இந்த மஞ்சள் உப்பு எல்லாம் சேர்த்து ஊறட்டும். நம்ம ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் வந்து கசஞ்சு வந்து நிற்கிது. இப்போ நம்ம இதை வந்து காய போடுவோம். நான் வந்து 3 கிலோ மீன் வாங்கினேன். 3 கிலோவில் கொஞ்சம் அந்த பெரிய மீனெல்லாம் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன். இந்த மீன் பூரா கொஞ்சம் போல் போட்டுட்டு கருவாட்டுக்கு மீது எல்லாத்தையும் நான் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். தாளித்து விட்டுட்டேன். இங்கே குழம்பு கொதிச்சுட்ருக்குது பாருங்கள். போட்டு சூடாக சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்குங்க குழம்பு. இது பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு உரித்து வச்சுருக்கிறேன். தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க.
நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் விரித்து விட்டாச்சு. இது அப்பப்போ லைட்டாக பரட்டி விட்டுக்கணும், ஏன்னா இல்லாட்டி நல்லா காஞ்சிருச்சுன்னா பிடிச்சிக்கும், அப்புறம் எடுக்க முடியாது, பிரிச்சுக்கிட்டு வரும். அரை காய்ச்சலில் மறுபடியும் ஒருக்கா பரட்டி விட்டுக்கணும். இதே மாதிரியே 3 நாளைக்கு காயணும். இப்போ இது நல்லா காயட்டும், காய விட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செமையாக இருக்குது, நல்ல வாசமாக பாருங்க, அப்படி இருக்கு பாருங்க, செமையாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை காக்கா நாயெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு முள் வச்சுருவோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு முள்ளை கொண்டு வந்து பாருங்க, இந்த மாதிரி இப்படி வச்சிட்டோம்னா காக்காயெல்லாம் உட்காராது, நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும். இதில் எதுவும் திங்காது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி காய வச்சுருக்கனால வீட்டில் தான் இருக்கிறா, பார்த்துக்குவோம். அப்படி எங்கேயாவது போகிறதுனா ஃபுல்லாக ஒரு பெரிய முள்ளை வச்சு இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அது வாட்டில் ஓட்டைக்கலாம், நல்லா அது காத்தோட்டமாக இருக்கும், நல்லா சீக்கிரம் காஞ்சிடும். இப்படி தான் வைப்போம் நாங்கள் எப்போவுமே. இப்போ பாருங்கள், காலையில் காய வச்சோம். இன்றைக்கி வெயில் நல்லா இருந்ததுனால ஓரளவு காஞ்சிருச்சு பாருங்கள். இன்னும் இதே மாதிரி நாளைக்கு காய வச்சாலே போதும். இப்போ நாளைக்கும் கொஞ்சம் காய வச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், கருவாடு நல்லா காஞ்சிருச்சு. 2 நாள் தான், ஏன்னா நான் கூட 3 நாள் சொன்னேன். நல்ல வெயில் அடிக்கவும் நல்லா 2 நாளையில் காஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு, நல்லா சலன்னு சத்தம் கேட்குது. இப்போ நம்மளுக்கு கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம குழம்பு வைக்கலாம். கவருக்குள்ளே போட்டு இந்த மாதிரி கவருக்குள்ளே போட்டு கட்டி வச்சுருந்தேன் பாருங்கள். இப்போவும் எப்படி இருக்குதுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதில் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது கொஞ்சம் பாருங்கள், இவ்வளோ போட்டாலே போதும். இதில் நிறைய ஐட்டம் போட்டு செய்யலாம், தனியாகவும் செய்யலாம். கத்திரிக்காய், சுரக்காய் கூட போடலாம், மொச்சை, தட்டைப்பயிறு, கொள்ளு குழம்புக்கு கருவாட்டுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா ஐட்டங்கள் காயில் போட்டு செய்யலாம். அதாவது மெயினான காய்கள் இதுதான். இப்போ தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். பாத்திரத்துக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே இது ஊறிடும். அந்த அளவுக்கு ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். தண்ணி ஊற்றி வச்சுருவோம். நல்லா முழுகிற அளவுக்கு இருக்கட்டும், இது ஊறட்டும். இது குழம்பு வைக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ அடுப்பை தச்சு விட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம், இது 2 தான் நாங்கள் போட்டுக்குவோம். அதனால் அது 2 செவக்கட்டும். சோம்பு வெந்தயம் செவந்ததும் 10 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நச்சு போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய்க்குள்ளே வேகணும். பாருங்க, பூண்டு நல்லா செவந்துருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கணும் வெங்காயம். உங்களுக்கு வெங்காயம்லாம் அளவு வேணுங்கிறது இல்லை, எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் கருவேப்பிலை. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், எண்ணெய்க்குள்ளே நல்லா வெந்துருச்சு. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இப்போ அது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த கருவாட்டு குழம்புலாம் வைக்கையில் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கும். நான் கம்மியாக தான் போட்டு காய வச்சுருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் போல் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த அளவு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். மீன் குழம்புக்கு நிறைய ஊற்றணும் புளி. கருவாட்டு குழம்புக்கு ஓரளவுக்கு மினிமமாக ஊற்றினா போதும் புளி. ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு தக்காளி. 1 ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் விட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள், ஒரு 1.5 ஸ்பூனு மல்லித்தூள் போடுறேன். கிளறி விட்டுட்டு அடுத்த நல்லா குறைச்சி வச்சுட்டு போடுங்க. மிளகாத்தூள் போடையில் பாருங்கள், இந்த எண்ணெய்க்கில் தூள் எல்லாம் சேர்ந்து வேகணும். அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை வாசம் வராமல், மிளகாத்தூள் வாடை வராமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அந்த மசாலையோட வேக விடணும். புளி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி வேக விடணும். இது வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் புளி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறதில்ல. இதுதான் நல்லா அந்த பச்சை வாசம் போக கொதிக்கணும். எப்போவுமே பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியில் வரும். பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சுன்னா அந்த மசாலா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம்.
புளியை ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் கிண்ட விடுங்க. நான் வந்து கருவாட்டு கிரேவி தான் பண்ணுறேன். குழம்பா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஆனால் தேங்காயெல்லாம் விடாதீங்க, நல்லா இருக்காது. தேங்காய் விடாமல் இந்த மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், உப்பு பார்த்துக்கோங்க, கம்மியாகவே இருக்குது. கம்மியாக இருந்தால் தான் நம்ம கருவாடு போடையில் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த கருவாட்டை நல்லா அலசிட்டு பாருங்கள், ஒரு அலசு 2 அலசு அலசிங்கனாலே போதும். அது மாதிரி இப்போ நான் அது ஒரு தடவை தான் அலசுறேன். ஒரு 2 வாட்டி அலசிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். 2வது தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இப்போ இதை அப்படியே குழம்புல எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். கொதிக்கையில் என்ன வாடங்க, வீடு சூடு அப்படி மணக்குது. அதாவது கருவாட்டு குழம்பு எப்போவுமே வந்து குழம்பு தண்ணியாக வைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டு, ஆனால் பிரட்டினாப்பில் வைக்கிறது அவ்வளோ நல்லா இருக்குங்க, செமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா கருவாட்டு கிரேவி பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிச்சு நல்லா வந்திருக்குது. பிரட்டினாப்பில் இப்போ தான் இருக்கணும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். போதும், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், கருவாட்டு குழம்பு வச்சு வயலுக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இந்த கருவாட்டு குழம்புக்கும் வயலில் உட்காந்து சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டே வேறு தான். குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும். இந்த தென்னை மரத்தில் தாப்பா குரங்கு வந்து அலும்பு ஒன்றுன்னு இங்கேயே காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா வீட்டுக்கு கூட வந்திருப்பேன் சாப்பிட. இந்த குரங்கு இப்போ ஒரு 20-30 குரங்கு இப்போ வந்துச்சு, அடித்து விரட்டி விட்டுட்டு சரி சாப்பிட வரும்னு பார்த்தேன். நீ கொண்டுட்டு வந்துட்டேன். சூப்பராக கருவாடு நீயே போட்டு நீயே செஞ்சு இங்கேயே எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. சூப்பராக வயல்லே கருவாட்டு குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.